இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ உன்னுடைய ஊர் என்னது? பரதனுடைய சென்னைதானா? சரி, இப்போ நான் வந்து திருச்சியில இருந்து சென்னைக்கு வரணும். ஓகேவா? சென்னையில இருந்து ஓகேவா? திருச்சி டு சென்னை 5 ட்ரெயின்ஸ் இருக்கு. சரியா? திருச்சி டு சென்னை இருக்கு. சென்னை டு பெங்களூர் ஒரு 4 ட்ரெயின்ஸ் இருக்கு. சார் 4 சென்னை டு பெங்களூர் 4 ட்ரெயின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. In how many ways can I travel from Trichy to Bangalore? In how many ways? திருச்சியில இருந்து ஸ்ட்ரைட்டா பெங்களூர் போக முடியாது. திருச்சியில இருந்து சென்னை, சென்னை டு பெங்களூர். ஆனா क्वेश्चन என்ன அப்படினா how many ways can I travel from Trichy to Bangalore? இதுதான் கேள்வி. அது ட்ரெயின்ஸ் மூலமாக எத்தனை வேஸ்ல can I travel from Trichy to Bangalore? 100 சார். நான் சொல்றேன் அது எப்படின்னுட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 5 ட்ரெயின்ஸ் சொன்னேனா, திருச்சி டு சென்னை போற 5 ட்ரெயின்ஸ்க்கும் பேர் வச்சிரறேன். திருச்சி டு சென்னைக்கு போற 5 ட்ரெயின்ஸ் பேர் என்னன்னா TC1, TC2, TC2 சென்னை பேர் வைக்கிறேன். எத்தனை ட்ரெயின்ஸ்? 5 ட்ரெயின்ஸ் வச்சிருக்கேன். TC4 or TC5. இதே போல நான் வந்து பெங்களூர் டு சென்னை, சென்னை டு பெங்களூர் போற 4 ட்ரெயினுக்கு பேர் வச்சிரறேன். சென்னை டு பெங்களூர் போற 4 ட்ரெயினுக்கு பேர் வைக்கிறேன். என்ன பேரு? CB1, CB2, CB4. கரெக்ட்டா? CB 20. ஓகே. ஓகேவா? இப்போ நான் இப்ப செக் பண்றேன். TC1 எடுத்தா திருச்சி டு சென்னை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எடுக்கறேன். இது எடுத்தா சென்னை டு பெங்களூருடைய ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எடுக்கலாம். அப்படி இல்லனா TC1 க்கு சென்னை டு பெங்களூர் செகண்ட் ட்ரெயின் எடுக்கலாம். தேர்ட் ட்ரெயின் எடுக்கலாம். இதே TC1 வெச்சிக்கிட்டே திருச்சி டு சென்னை வர முதல் ட்ரெயினை பிடிச்சு சென்னை டு பெங்களூருக்கு போற முதல் ட்ரெயின் பிடிக்கலாம், செகண்ட் ட்ரெயின் பிடிக்கலாம், தேர்ட் ட்ரெயின் பிடிக்கலாம், தேர்ட் ட்ரெயின் பிடிக்கலாம், ஃபோர்த் ட்ரெயின் வரைக்கும் பிடிக்கலாம், CB4 வரைக்கும் பிடிக்கலாம். TC1 எடுத்தோம்னா எத்தனை 4 கரெக்ட்டா? மொத்தம் அதே போல 20 தானே சார்? 20 வேஸ் எடுத்தேன்னா கூட 1 வழியாக போகலாம், CB2, CB3, CB4. கரெக்ட்டா? அப்ப இங்க எத்தனை வேஸ்? 4 வேஸ். அதே போல TC க்கும் ஒரு 4 வேஸ் இருக்கும். TC3 க்கு ஒரு 3 இங்க ஒரு TC4 க்கு ஒரு 4 வேஸ், 5 க்கு வேஸ். கரெக்ட்டா? TC5 க்கு ஒரு 4 வேஸ். ஓகே. மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 20 வேஸ் இருக்கு. டோட்டலா 20 வேஸ். இவ்வளவு சுத்தமாவும் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லனா ஸ்ட்ரைட்டாவே நம்ம என்ன பார்த்த உடனே சொல்லிரலாம். இங்க 5 ட்ரெயின்ஸ் இருக்கு. அதுதான் சார் நான் என்ன பண்ணேன்னா 20 வந்துட்டு இன்டு 5 போட்டுட்டேன். தெரியாம. கரெக்ட். அது போட்டே 100 வரைக்கும் போட்டாலே போதும். கரெக்ட்டா? 5x4 வரைக்கும் போட்டாலே போதும். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் கவுண்டிங் நான் கொடுக்கிறேன். நோட் பண்ணிக்கோ. ஃபண்டமெண்டல் கவுண்டிங் பிரின்சிபல் அல்லது பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் பிரின்சிபல் அல்லது பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் அது என்னன்றது நோட் பண்ணிக்கோ. if there are m ways of doing one activity, if there are m ways of doing one activity, if there are அதுக்கப்புறம் and there are n ways of doing another activity. Okay, there are n ways of doing the second activity அல்லது another activity. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா both have to be கண்டிப்பா both have to be definitely done. Okay, both the activities are done. Okay, both the activities are done. Okay, both the activities happen definitely. Okay, definitely na அர்த்தம் கண்டிப்பா நடக்குது. Okay, both the activities definitely நடக்குது. Okay, இந்த விஷயத்துல நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படினா the m ways of doing the first activity, m ways of doing the first activity does not affect first activity, is independent of m ways of doing the first activity is independent of n ways of doing the second activity. இது புரியுதா? இல்ல சார். இங்க இப்ப நம்ம வந்து திருச்சி டு சென்னை எடுக்கறோம்ல, 5 ட்ரெயின் எடுக்கறோம்ல, TC1, TC3, TC4, TC5.
இப்போ நான் TC1 எடுக்கிறது, இப்போ திருச்சி டு சென்னை எடுக்கிற ஏதாவது ஒரு ட்ரெயின், how is it going to affect Chennai to Bangalore? It is not going to affect the Chennai to Bangalore. TC1 எடுத்துட்டோம், CB1 எடுக்கலாம், TC1 எடுத்துட்டு CB2 எடுக்கலாம், TC1 எடுத்துட்டு CB3 எடுக்கலாம். ஆக மொத்தம் திருச்சி டு சென்னை எடுக்கிற இந்த ட்ரெயின் is not going to அதாவது இங்க நம்ம பண்ற இந்த ஆக்டிவிட்டி, திருச்சி டு சென்னை வர இந்த ஆக்டிவிட்டி is not going to affect சென்னை டு பெங்களூர் போற ஆக்டிவிட்டி. அப்போ ஆமா புரியுதா? இங்க நம்ம m பேஸ், இப்போ நான் T to C, C to B ன்னு போடுறேன். இப்போ இங்க எழுதுற அந்த m பேஸ், இங்க எழுதுற இந்த n பேஸ், ஓகேயா? இந்த m n இண்டிபெண்டன்ட் அப்படிங்கறேன். அதாவது என்ன அர்த்தம்? இங்க நான் வந்து அதுக்கும் இன்டர்லிங்க் கிடையாது, வேற வேற. திருச்சி டு சென்னை போறது இண்டிபெண்டன்ட் ஆஃப் சென்னை டு பெங்களூர் போறது அப்படிங்கறேன். அப்பனா என்ன அர்த்தம்? நான் TC1 எடுத்துட்டோம், CB1 எடுக்கலாம், TC2 எடுத்துட்டோம், CB1 எடுக்கலாம், அல்லது TC3 எடுத்து CB4 எடுக்கலாம். there is no, அதாவது திருச்சி டு சென்னை எடுக்கிறது is not going to affect சென்னை டு பெங்களூர், C to B. அப்ப m ways of doing, இது mங்கிறது என்னது? m nங்கிறது என்னது? number of ways of doing. Okay, number of ways of doing. m ways of boarding Trichy to Chennai is not going to affect n ways of doing Chennai to Bangalore. அப்ப இந்த m n independent. இப்போ இத மாத்தி சொல்ல முடியுமா? இது வந்து என்னன்னு சொல்லலாம்? If m and n are independent, if m and n are independent ways of doing two activities. Okay va, independent ways of doing two activities. Then the total number of ways enava irukum? Total number of ways is equal to enava irukum? m into n. mn into n. Okay, mn or m into n. புரியுதா? இதே போல நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சரி. இது நோட் பண்ணியாச்சா? இப்போ என்ன சொல்றேன்னா, if there are four shirts, okay, there are 4 shirts and 3 trousers, okay, there are 4 shirts and 3 trousers. Trousers na pants, okay va? So 4 shirts and 3 trousers. How many ways of dressing up? 12 sir. Correct, avladhaan. Okay va? How many ways of dressing up? 12. Answer 12. Correct ah? இப்போ அதோட நான் எப்படி 12 4 into 3 12 அவ்வளவுதான். ப்ளைனா 4 into 3 12. கிளியரா? இதுவே நான் என்ன பண்றேன்? 4 shirts, 3 trousers, அப்புறம் ரெண்டு டையும் நான் ஆட் பண்றேன். அப்போ என்ன இருக்கும்? 4 shirts, 3 trousers, 24 sir. 24. கரெக்ட்டா? எப்படி 4 into 3 into 2. கரெக்ட்டா? 24 ways of dressing. 24. இங்க அப்ப m n எக்ஸ்ட்ரா ஒரு ஏதோ ஒரு இன்னொரு ஒரு m n k அப்படி ஏதோ ஒன்னு வருது. அப்ப m into n into k m n புரியுது. 24 ways of doing. கரெக்ட்டா? இது புரியுதா? புரியுது. ஒரே நிமிஷம். இன்னைக்கு வெட்னஸ்டேல ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ ராகுல், இன்னைக்கு கிளாஸ் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃப்ரைடே இன்னைக்கு சரியா? ஓகே. அடுத்தது இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா, find the number of 2-digit numbers. Find the number of 2-digit numbers. இதே கான்செப்ட பேஸ் பண்ணி, ஓகேவா? இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி find the number of 2-digit numbers.
ஓகே. இப்போ இது எப்படி எழுதலாம்? 2 டிஜிட் நம்பர்னா 2 டிஜிட்ஸ் கரெக்டா? முதல் டிஜிட் இன்னொரு டிஜிட் கரெக்டா? முதல் டிஜிட் இன்னொரு டிஜிட். இப்போ இந்த டிஜிட்ட இப்ப நம்ம ஆரம்பிக்கிறது இது என்ன பிளேஸ்னு சொல்லுவாங்க? ஒன்ஸ் பிளேஸ் கரெக்டா? இது என்ன ஒன்ஸ் பிளேஸ்? டென்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ். இது என்ன மாதிரி நம்பர் சொல்லிருக்கேன்? 2 டிஜிட் நம்பர், அதனால 2 டிஜிட் தான் கன்சிடர் பண்றேன். ஓகேவா? ஒன்ஸ் பிளேஸ எத்தனை வகையில எத்தனை வேஸ்ல ஃபில் பண்ணலாம்? ஒன்ஸ் பிளேஸ் என்னென்னலாம் இங்க ஃபில் பண்ணலாம்? 0 வரலாம், 1 வரலாம், 0 1 2 3 4 5 6 9 8 9. எத்தனை வேஸ்ல ஃபில் பண்ணலாம்? 10 வேஸ். ஏன்னா 0வும் இன்க்ளூட் பண்றோம் கரெக்ட்டா? 0வும் இன்க்ளூட் பண்றோம். இந்த இடத்துல இங்க 1 to 9 பண்றோம். ஏன் 1 to 9 0 வராது? 0 வராது. இங்க ஏன் 0 வராது? 0 வராது ஏனா 0 வரும் சார். 0 1 இல்ல இல்ல. ஏனா 10s place cannot be 0. 10s place 0 ஆ இருந்துச்சுனா அது என்ன ஆயிடும்? சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆயிடும் கரெக்ட்டா? 10s place cannot be 0. 10s place cannot be 0. அதனால இப்ப 0 ஆச்சுனா it becomes a single digit number அல்லது one digit number கரெக்ட்டா? It becomes a one digit number. ஓகே. அப்போ 1 to 9 இங்க எத்தனை வகையில ஃபில் பண்ணலாம்? 9 வேஸ்ல ஃபில் பண்ணலாம். இங்க எத்தனை வேஸ்ல ஃபில் பண்ணலாம்? 10 வேஸ்ல ஃபில் பண்ணலாம். ஆக மொத்தம் there are 92 digit numbers. Okay? So there are 92 digit numbers. எத்தனை? 92 digit numbers. 3 digit numbers. இத நம்ம வெரிஃபை பண்ண முடியுமா? எப்படி வெரிஃபை பண்ணலாம்? எதுல இருந்து 2 digit நம்பர்னாலே மினிமம் இருக்கறதுலயே ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் எது? 10. 10 sir 10. 99. Just maximum 2 digit number என்னது? 99. 99. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த 10க்கு முன்னாடி என்ன நம்பர் இருந்திருக்கும்? இப்போ நான் இப்படி எழுதுறேன் 9 1 2 3 until 9 வரைக்கும் எழுதுறேன். 8 9 10 ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 10 11 12 until 99 வரைக்கும் எழுதுறேன். இங்க எத்தனை நம்பர் நான் கட் பண்ண வேண்டியதா இருக்கும்? இங்க எத்தனை நம்பர் நான் கட் பண்ண வேண்டியதா இருக்கும்? 99 க்கு முன்னாடி 9 நம்பர்ஸ் சார். 9 நம்பர் கட். 9 நம்பர்ஸ். 9 நம்பர்ஸ் கரெக்ட் பண்ணு. அப்போ இங்க இருக்கிற 99 minus 9. 9 90 99 minus 9 numbers கரெக்ட்டா? இப்போ புரிஞ்சதா? இது 99 minus 9 numbers ஆக மொத்தம் எவ்வளவு? 90 numbers கரெக்ட்டா? 90 ஆமா சார். So 99 minus 9 which is equal to 90 numbers. 90. அதே தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியும் போட்டுருக்கோம். இதே தான் நம்ம இந்த m into n படியும் போட்டுருக்கோம். இது m into n இது என்ன பிரின்சிபல் சொன்னேன்? the fundamental principle of counting. கரெக்ட்டா? fundamental principle of counting. கரெக்ட்டா? அத அப்ளை பண்ணாலும் 90 தான் வருது. கரெக்ட்டா? அத அப்ளை பண்ணாலும் 90 தான் வருது. அத அப்ளை பண்ணாம நார்மல் மெத்தட்ல இந்த 1 to 9 நெக்லெக்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 10 to 99 போட்டாலும் அதே 90 நம்பர்ஸ் தான் வருது. இதே போல 3 டிஜிட் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாப்போமா? 3 டிஜிட் நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியுமா? 3 டிஜிட் நம்பர். 3 டிஜிட் நம்பர் from 100 from 100 to ஆரம்பிக்கிறது 1 சார். இது 10s பிளேஸ், இது 100s பிளேஸ். கரெக்ட்டா? 100s பிளேஸ். 900 சார். ஒன்ஸ் பிளேஸ் எத்தனை வேஸ்ல ஃபில் பண்ணலாம்? 0 ல இருந்து 9 10 வேஸ். 0 to 9 10 வேஸ். கரெக்ட்டா? 10 வேஸ். ஓகே. இங்க 0 to 9 வருமா? இங்கயும் அதே தான 0 to 9 தான வரும். 10 வேஸ் வரும். கரெக்ட்டா? இல்ல சார் 1 to 9 சார். இங்க 1 to 9 வராது இல்ல. இங்க நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 105ங்கிறது நடு டிஜிட் 0 வரலாமே. இங்க 105ங்கிறது ஒரு 3 டிஜிட் நம்பர் தான். ஓகே. அப்ப இங்க 0 வரலாம். நடு நம்பர் 0 வரலாம். கரெக்ட்டா?
அப்போ 0ல இருந்து 9 வரைக்கும் 195ங்கிறது ஒரு 3 டிஜிட் நம்பர் தான். அப்போ 0வும் வரலாம், 115 வரலாம், 125, 135, 195 வரைக்கும் என்ன நம்பர் வேணா வரலாம். அப்ப நடு நம்பர்ல நடு டிஜிட்ல 0ல இருந்து 9 என்ன நம்பர் வேணா வரலாம். கரெக்ட்டா? அப்ப இங்க தான் வந்துட்டு 0 வர முடியாது. கரெக்ட்டா? 1ல இருந்து 9 வரைக்கும் தான் வர முடியும். அப்ப இது எத்தனை வேஸ்ல ஃபில் பண்ணலாம்? 9 வேஸ்ல ஃபில் பண்ணலாம். ஓகே? அப்போ இங்க செக் பண்ணி பாரு. அப்போ இங்க 900 sir. 9 into 10 into 10 900 வேஸ். இதுவே நம்ம நார்மல் மெத்தட்ல போட்டோம்னா கூட 1 2 3 until 99 வரைக்கும். அடுத்து என்ன கவுண்டிங்ல போகும்? 100 101 until 1000 999 வரைக்கும். 999 வரைக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து 999 வரைக்கும் எவ்வளவு 999 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப இங்க 1ல இருந்து 99 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 99 நம்பர்ஸ் மைனஸ் பண்றோம். புரியுதா? அப்போ 999 மைனஸ் 99 பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 900 நம்பர்ஸ் வரும். கரெக்ட்டா? 900 நம்பர்ஸ் இப்படி போட்டாலும் 900 நம்பர்ஸ் தான், இப்படி போட்டாலும் 900 நம்பர்ஸ் தான். கிளியரா? ஓகே. இப்போ இத பேஸ் பண்ணி find out how many 4 digit odd numbers are present. 4 digit odd numbers. Odd numbers. அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் பாத்துறோம். 4 digit ஈவன் நம்பர்ஸ் எத்தனைன்றத பாப்போம். Find out how many 4 digit even numbers are present. Okay. ஒரே நிமிஷம். ஓகே சார். ஹலோ கேக்குதா? So find out how many 4 digit even numbers. இப்போ even numbersனாலே என்ன, what is the characteristic of an even number? 0 2 கடைசி நம்பர், கடைசி டிஜிட் என்னவா இருக்கலாம்? 0வா இருக்கலாம், 2வா இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம். இது எதுல கடைசி டிஜிட்? கரெக்ட்டா? 1s பிளேஸ் தான் இதெல்லாம் இருக்கலாம். 10s பிளேஸ் என்னவா வேணா இருக்கலாம். 100s பிளேஸ் என்னவா வேணா இருக்கலாம். 1000s பிளேஸ் என்னவா வேணா இருக்கலாம். கரெக்ட்டா? சோ இந்த 4 டிஜிட் நம்பர்னா 1s பிளேஸ் 5 வகையில ஃபில் பண்ணலாம். 5 ways of filling the 1s place. இது எத்தனை வகையில ஃபில் பண்ணலாம்? 10 ways. இங்க ஒரு விஷயம், இததான் நம்ம 0 2 4 6 வச்சு தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். இத வந்து நம்ம 10 waysலயே ஃபில் பண்ணலாம். எப்படி 10 waysல ஃபில் பண்ணலாம்? இங்க 0வும் வரலாம், 1ம் வரலாம், 2 3 9 வரைக்கும் எல்லா டிஜிட்ஸுமே வரலாம். கரெக்ட்டா? அப்போ இது எத்தனை வகையில ஃபில் பண்ணலாம்? 10 waysல ஃபில் பண்ணலாம். 10 ways. அப்ப இங்கேயும் நம்ம 0ல இருந்து 9 வரைக்கும் எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இங்கேயும் ஒரு 10 waysல ஃபில் பண்ணலாம். 10 waysல ஃபில் பண்ணலாம். இங்க நம்ம 1ல இருந்து 9 தான் ஃபில் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஆமா. அப்போ 9 ways. 9 waysல தான் 9 ways. கரெக்ட்டா? அப்போ ஆக 4500 சார். very good. 4500 10 into 10 into 5 which is equal to 4500 numbers. Here are 4500 numbers. இது என்ன நம்பர்ஸ்? 4500ங்கிறது ஈவன் நம்பர்ஸ். கரெக்ட்டா? 4500 ஈவன் நம்பர்ஸ். ஓகே, அத இது வேற எப்படி கூட போடலாம்? இப்போ இந்த क्वेश्चन 4 டிஜிட் நம்பர்ஸ்னு சொல்லிருக்கேன். 4 டிஜிட் நம்பர் ஆக மொத்தம் எவ்வளவு இருக்கும்? 4 டிஜிட் நம்பர்ஸ் டோட்டலா எவ்வளவு இருக்கும்? இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். 2 டிஜிட் நம்பர்ஸ்னா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம். 900. 2 டிஜிட் நம்பர்ஸ்னா 90 இருக்குன்னு பார்த்தோம். 3 டிஜிட் நம்பர்ஸ்னா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம். 900 நம்பர்ஸ்னா 900 இருக்குன்னு பார்த்தோம். அதுவே 4 டிஜிட் நம்பர்ஸ்னா எவ்வளவு இருக்கும்? 9000 இருக்கும். கரெக்ட்டா? 9000 இருக்கும். அப்ப அந்த 9000 நம்பர்ஸும் எப்படி பிரிஞ்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4500 ஈவன் நம்பர்ஸ் ஆகும், இன்னொரு 4500 ஆட் நம்பர்ஸ் ஆகும். இதுதான் இந்த 9000 எப்படி பிரியுது? 4500 ஈவன் நம்பர்ஸ், 4500 ஆட் நம்பர்ஸ். கிளியரா? ஓகேவா? பாருங்க, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். நெக்ஸ்ட், இப்போ நான் இன்னொரு விஷயம் கேக்குறேன். how many 3 digit numbers divisible by 5? Divisible by 5.
180 கரெக்ட் 180 ஆமா அப்போ இங்க செக் பண்ணி பாரு அப்போ இங்க இங்க எதை வச்சு மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும் 0 or 5 0 அல்லது 5 கரெக்ட்டா ஏனா ரெண்டே வேஸ் தான் 2 வேஸ் தான் ஏனா நம்ம பாத்துறோம்ல 5 ஆல டிவைட் ஆகுற ஒரு நம்பர் ஒன்னு 0 ல முடியணும் அப்படி இல்லனா 5 ல முடியணும் கரெக்ட்டா இது எத்தனை வேல ஃபில் பண்ணலாம் இது என்னவா வேணா இருக்கலாம் 0 ஆக இருக்கலாம் 1 ஆக இருக்கலாம் until 9 வரைக்கும் இருக்கலாம் ஆக மொத்தத்துல 10 வேஸ் கரெக்ட்டா ஆக மொத்தத்துல 10 வேஸ் 0வும் இருக்கலாம் இல்ல நடு நம்பர் 0க்கும் கூட இருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 105 ன்னு எடுத்து பாறேன் 105ங்கிறது 5 ஆல டிவைட் ஆகுற நம்பர் தான் அப்ப நடு நம்பர் 0 ஆக இருக்கலாம் 195 எடுத்து பார்த்தாலும் 195ங்கிறது 9 நடு டிஜிட் வரலாம் கரெக்ட்டா அதே போல இங்க செக் பண்ணி பார்த்தனா 1 to 9 வரைக்கும் தான் வரலாம் கரெக்ட்டா 1 to 9 வரைக்கும் தான் வரலாம் கரெக்ட்டா அப்ப 9 பேஸ் கரெக்ட்டா அப்போ 9 into 10 into 2 அப்போ இஸ் ஈக்குவல் டு 180 நம்பர்ஸ் 180 நம்பர்ஸ்லாம் என்ன 180 நம்பர்ஸ் மட்டும் தான் டிவிசிபிள் பை 5 கரெக்ட்டா 180 நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 5 புரியுதா ஓகே புரியுதா நெக்ஸ்ட் போயிடலாமா சார் கிளியரா புரிஞ்சிச்சு சார் கிளியர் ஓகே நெக்ஸ்ட் there are 5 letters. 5 letters. A, E, I, B, O, U. Okay, A, E, I, O, U. இத பேஸ் பண்ணி நான் வந்து words ஃபார்ம் பண்ண சொல்றேன். Form words with or without meaning. Okay, form words with or without meaning. அதாவது எனக்கு வந்து மீனிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. with or without meaning. எத்தனை வேர்ட்ஸ் எவ்வளவு மேக்ஸिमम வேர்ட்ஸ் maximum words எவ்வளவு ஃபார்ம் 125 சார் 125 எவ்வளவு 125 சார் இங்க 125 எப்படி 125 இங்க 5 லெட்டர்ஸ் நான் சொல்றேன் 5 into 5 into 5 4 இப்போ நான் 3 டிஜிட் நான் 3 லெட்டர் வேர்ட்னு சொல்ல ஃபார்ம் வேர்ட்ஸ் வித் ஆர் வித்அவுட் மீனிங் எத்தனை லெட்டர் வேர்ட் அப்படி கேட்டினா 5 லெட்டர் வேர்ட் அப்படி சொல்றேன் ஓகேவா 5 லெட்டர் வேர்ட் ஃபார்ம் பண்ண சொல்றேன் அப்போ இங்க 1 2 3 4 5 இது எத்தனை வகையில ஃபில் பண்ணலாம் இங்க A வரலாம் E I O 3125 சார் கரெக்ட் வெரி குட் கரெக்ட் அப்ப இங்க ஒரு 5 வேஸ்ல ஃபில் பண்ணலாம் 3125 கரெக்ட் அப்ப இங்க ஒரு 5 வேஸ்ல ஃபில் பண்ணலாம் 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 ஆக மொத்தத்துல 5 into 5 into 5 into 5 அப்போ 3125 ஓகேவா 3125 பேஸ் ஓகேவா 3125 பேஸ் இதே क्वेश्चन சப்போஸ் நான் எப்படி கொடுத்திருக்கேன்னா without repeating the letters ன்னு சொல்லிறேன் இங்க நான் என்ன சொல்லிருக்கேன் இந்த இடத்துல repetition allowed இந்த இடத்துல repetition allowedங்கறேன் அதாவது repetition allowedனா என்ன அர்த்தம் ஆல்ரெடி முதல் லெட்டர்ல ஆல்ரெடி நான் இப்போ 1 2 3 4 5 ஓகே ஆல்ரெடி ஒரு ஏவை நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதே ஏவை நான் வேற எங்க கூட யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல கூட யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஏவை நான் இங்க இடத்துல கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வேர்ட் தான் இந்த is one of the 3125 words இங்க இந்த இடத்துல இந்த ஏ ரிப்பீட் ஆகுற மாதிரி இல்ல ஓ ரிப்பீட் ஆகுற மாதிரி யூ ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கிற வேர்ட் இஸ் one out of the 3125 ways இங்க without repeating சொல்றேன் without repeating அப்படினா நான் இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஆரம்பிக்கும் பொழுது இங்க நான் 5 வேஸ் எனக்கு இருக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு லெட்டர் யூஸ் ஆயிருச்சு இங்க இந்த இடத்துல 5 வேஸ் ஓகேவா நான் இங்க எழுதுறேன் A இருக்கலாம் E இருக்கலாம் I இருக்கலாம் O இருக்கலாம் U இருக்கலாம் அப்ப இங்க எத்தனை 5 பேஸ்னு சொல்லி எழுதுறேன் இப்போ ஆல்ரெடி ஒரு லெட்டர் யூஸ்ட் ஓகேவா இந்த இடத்துல ஒரு one letter is used up ஒரு லெட்டர் யூஸ் ஆனதுனால இங்க நான் எத்தனை பேஸ்ல மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும் 4 பேஸ்ல மட்டும் தான் 4 பேஸ் இங்க எத்தனை பேஸ்ல மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும் 3 பேஸ்ல மட்டும் தான் 3 பேஸ்
இங்க 2 waysல மட்டும் தான் ஃபில் பண்ணணும். இங்க only one way. கரெக்ட்டா? அப்போ இங்க எத்தனை waysன்னு சொல்லலாம்? 5 into 4 into 3 into 2 into 1. ஓகேவா? 120. ஓகேவா? இதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ்ல மல்டிப்ளை பண்றோம் பாத்தியா? 4 5 into 4 into 3 into 2 into 1. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 120. இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 5 factorial அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே 5 factorial அப்படின்னா ரிவர்ஸ்ல 5 factorial போட்டா அதுக்கு அடுத்து எல்லா நம்பரும் அதுக்கு அடுத்து டிசெண்டிங் ஆர்டர்ல டிக்ரீசிங் ஆர்டர்ல அப்படியே வந்து ஒவ்வொண்ணா குறைச்சிட்டே வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும். இப்போ 4 ஃபேக்டோரியல்னா என்னவா இருக்கும்? 4 into 3 into 2 into 1. இது பேர் ஃபேக்டோரியல். 2 factorial னு போறாங்க. 2 ஃபேக்டோரியல் 2 into 1 க்கு வெறும் 2 factorial எழுதலாமே. இப்படி கூட எழுதலாம். இப்போ 4 into 3 into 2 into 1 ன்னு இருக்கா? அத நான் வெறுமனே எப்படி எழுதலாம்? 4 into 3 ஃபேக்டோரியல் கூட எழுதலாம். தப்பு கிடையாது. வெறும் 4 into 3 அதானே கேட்டேன். 4 into 3 ஃபேக்டோரியல் எழுதலாம். அப்படி இல்லனா 4 into 3 into 2 ஃபேக்டோரியல் எழுதலாம். இப்போ 5 ஃபேக்டோரியல்ங்கறத 2 வெறும் 2 ஃபேக்டோரியல் னு போடலாம். இங்க கூட பாரு. இந்த 5 ஃபேக்டோரியல இங்க இது எல்லாமே என்னது? இது எல்லாமே 4 ஃபேக்டோரியல் தானே. 5 into 4 ஃபேக்டோரியல் கூட எழுதலாம். ஓகேவா? சோ ஆக மொத்தத்துல உனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா n ஃபேக்டோரியல்னா எப்படி எழுதுவ? n into n minus 1 into n minus 2 into எது வரைக்கும் போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்னா 1 வரைக்கும் போகும். மல்டிப்ளை ஆகி 1 வரைக்கும் 0 மல்டிப்ளை பண்ணிராத. 0 போட்டனா தப்பாயிரும். ஏன்னா ஒட்டுமொத்த வேல்யூமே 0 ஆயிரும். சோ n n minus 1 n minus 2 n minus 3 n minus 1 எங்க வரைக்கும் போகும்? கடைசி 1 வரைக்கும் போகும். புரியுதா? இப்போ san ஃபேக்டோரியல்ல என்ன வரும்? san ஃபேக்டோரியல்னா 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into ஓகேவா? எனக்கு ஒரு விஷயம் பண்ணு இப்போ 1 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 1 தான். கரெக்ட்டா? 2 ஃபேக்டோரியல் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிரு. 7 ஃபேக்டோரியல் வரைக்கும் மனப்பாடம் பண்ணிரு. 2 ஃபேக்டோரியல்ன்றது எப்படி எழுதலாம்? 2 into 1 எவ்வளவு? 2. கரெக்ட்டா? 3 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 3 into 2 into 1. கரெக்ட்டா? is equal to 6. ஓகேவா? அப்போ 4 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 4 into 3 into 2 into 1 which is equal to 4 into already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? 4 into 3 into 2 into 1. எவ்வளவு? 3 into 2 into 1 எவ்வளவு? 6. அப்போ is equal to 24. கரெக்ட்டா? அப்போ 5 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 5 into 4 ஃபேக்டோரியல் எழுதிரலாமா? 5 into 4 ஃபேக்டோரியல் நான் மேலே சொல்லிருந்தேன்ல. இது கிளியரா? சாய்ராம் கிளியரா இது? கிளியர் சார். 5 into 4 ஃபேக்டோரியல்ன்றது எவ்வளவு? 5 into இங்க தான் எழுதி இருக்கோமே 4 ஃபேக்டோரியல். அது யூஸ் பண்ணிக்கலாமா? 5 into 4 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 24 120. 120. கரெக்ட். ஓகே. 5 into 4 factorial 3 factorial 2 factorial எல்லாத்துக்கும் 5 into 4 factorial into 3 factorial 2 factorial போட்டா அது பின்னாடி 3 வந்து போடணும். 4 into 3 into 2 3 into 2 into 1 எனக்கு புரியல. இன்னொரு சொல்லுங்க. 5 into 4 factorial into 3 factorial into 2 factorial போட்டா 5 into 3 4 into 3 into 2 into 1 போட்டு 3 into 2 into 1 போடணும். ஆமா ஆக்சுவல் டினோஷன் வந்து எப்படி இருக்கும்னா 5 into 4 ஃபேக்டோரியல் இப்படி தான் இருக்கும். அதாவது எப்படி இருக்கு? இப்போ நீ என்ன கேக்குறனா 5 into 4 ஃபேக்டோரியல் into 3 ஃபேக்டோரியல் அப்படினா இந்த இடத்துல ஒரு 4 into 3 into 2 into 1 வரும். இங்க 3 into 2 into 1 வரும். இதுல சோ அது வந்து ஸ்பெஷல் கேஸ் மாதிரி. அதாவது இந்த இடத்துல இது வராது. 5 into 4 ஃபேக்டோரியல் அப்படின்றது இந்த 5 into 4 into 3 into 2 into 1. இப்போ நார்மலா எப்படி டினோட் பண்ணலாம் அப்படினா 5 ஃபேக்டோரியல்னா 5 into 4 into 3 into 2 into 1 அப்படிதான் டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இதுவே 6 ஃபேக்டோரியலுக்கு 6 into 5 ஃபேக்டோரியல் எழுதலாமா? எந்த ஒரு ஃபேக்டோரியல் ஆக இருந்தாலும் 6 அதாவது அந்த நம்பர் into previous ஃபேக்டோரியல் 6 into 5 ஃபேக்டோரியல். ஓகேவா? என்ன வரும்? 6 into 5 ஃபேக்டோரியல்னா 6 into 120 வருமா? 720. ஓகேவா? 7 ஃபேக்டோரியல்ன்றது என்ன வரும்? 7 ஃபேக்டோரியல் 7 into 720 எவ்வளவு வரும்? 490 plus 140 correct 5040. ஓகேவா? 4900 plus ஒரு 140 கரெக்ட்டா? 4900 plus ஒரு 5040 5040. ஓகேவா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோ. 1 ஃபேக்டோரியல் 1 ஈஸி தான், 2 ஃபேக்டோரியல் ஈஸி தான், 3 ஃபேக்டோரியல் ஈஸி. 4 ஃபேக்டோரியல் மனப்பாடம் பண்ணிக்கோ. 5 ஃபேக்டோரியல் மனப்பாடம் பண்ணி வச்சிரு 120.
6 ஃபேக்டோரியல் மனப்பாடம் பண்ணிரு 720, 7 ஃபேக்டோரியல் 5040. இது வரைக்கும் எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா உனக்கு क्वेश्चंस சால்வ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இது பேஸ் பண்ணி क्वेश्चंसலாம் வரும், நிறைய क्वेश्चंस இத பேஸ் பண்ணி வரும், ஃபேக்டோரியல் பேஸ் பண்ணி வரும். சோ क्वेश्चंस வர வர உனக்கு ஒவ்வொன்னு கால்குலேட் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காது. மனப்பாடம் பண்ணி வச்சிட்டா கால்குலேட் பண்றது ஈஸியா போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் question. Example 1. Example 1. Find the number of four-letter words that formed out of letters of the word. Example. Find the number of four-letter words with or without meaning சொல்லிடுவாங்க. ஓகேயா? with or without meaning அது எத்தனை லெட்டர் வேர்டுங்கறாங்க? 4 letter words. அப்ப 4 லெட்டர்னா 4 டேஷ் போட்டு வெச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்லாம் 4 letters அப்படினா 4 டேஷ் போட்டு வெச்சுக்கோ. 4 டேஷ். The rows and word கொடுத்துருக்கு. find 5 letter words. ஓகே. rows ன்ற வேர்ட் கொடுத்துட்டு அதே rows ன்ற வேர்ட் கொடுத்து find 3 letter word. கேக்கலாம். நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க. இந்த இப்போ நான் வந்து 4 letter word தான் எனக்கு வேண்டும். கரெக்ட்டா 4 letter wordsக்கு இந்த இப்போ நான் with or without meaning னு சொல்லிருக்காங்க. where repetition is not allowed னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பிளிசிட்டா சொல்லிட்டாங்க. repetition is not allowed ங்கறத சொல்லிட்டாங்க. அப்போ நான் இங்க r யூஸ் பண்ணேன் அப்படினா r திருப்பி யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டா? இப்போ நான் one of the letters r ஐ யூஸ் பண்ணலாம், o யூஸ் பண்ணலாம், s ஐ யூஸ் பண்ணலாம், e ஐ யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல? முதல் இடத்துல. கரெக்ட்டா? அப்போ this இந்த position can be filled in 4 ways. கரெக்ட்டா? இந்த position can be filled in 4 ways. இந்த பொசிஷனை நான் 4 waysல fill பண்ண முடியாது, 3 waysல தான் fill பண்ண முடியும். எதனால? ஒரு வேர்ட் சார் ஆக்சுவலா ஆல்பாபெட்ஸ் மொத்தம் 26 தானே சார். அவங்க எந்த வேர்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க ROSE ல இருந்து மட்டும் தான் ROSE ல இருந்து மட்டும் தான் சொல்லிருக்காங்க. அப்போ ஓகே சார். formed out of the word rows னு சொல்லிருக்காங்க. கரெக்ட்டா? அப்போ r நான் ஃபர்ஸ்ட் வாட்டியே யூஸ் பண்ணிட்டேன் அப்படினா r திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வாட்டி s யூஸ் பண்ணிட்டேன் அப்படினா s யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் வாட்டிக்கு இந்த 4 லெட்டர்ஸ்ல எந்த ஒரு லெட்டரை யூஸ் பண்ணாலும் அந்த லெட்டரை நான் திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் இந்த பொசிஷனை 3 வேஸ்ல தான் ஃபில் பண்ண முடியும். கொடுத்திருக்கிற 4 லெட்டர்ஸ்ல இருந்து 3 வேஸ்ல தான் ஃபில் பண்ண முடியும். இந்த 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 பொசிஷனை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்? இந்த பொசிஷனை எப்படி இந்த எத்தனை வகையில ஃபில் பண்ணலாம்னா 2 வேஸ்ல ஃபில் பண்ணலாம். 2 வேஸ் 24 வேஸ் இருக்கலாம். ஒரு 1 வேல ஃபில் பண்ணலாம். ஆக மொத்தத்துல நம்ம ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் என்ன சொல்லுது? இது m n k p அந்த மாதிரி இது ஒரு 4 இண்டிபெண்டன்ட் இந்த லெட்டரை ஃபில் பண்றது இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் இந்த லெட்டர். இந்த லெட்டர் ஃபில் பண்றது இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் இந்த லெட்டர். சோ அப்போ 4 into 3 into 2 into 1. ஓகேவா? சோ 4 into 3 into 2 into 1 எவ்வளவு? 24. 24 ways of filling. இதே क्वेश्चन நான் ஒரு சின்ன ட்விஸ்டோட சொல்றேன். ரெபெட்டிஷன் அலௌட்ங்கறேன். அப்போ 4 into 4. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எத்தனை வகையில ஃபில் பண்ணலாம்? 4 வேஸ்ல ஃபில் பண்ணலாம். செகண்ட் லெட்டரையும் 4 வேஸ்ல ஃபில் பண்ணலாம். ஏன்? 256 சார். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் லெட்டரை ஃபில் பண்ணது அத வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாமே. ஃபர்ஸ்ட் லெட்டரை ஃபில் பண்றது ஐ கேன் யூஸ். இப்ப நான் r இங்க யூஸ் பண்றேன் அப்படினா திருப்பி r யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. திருப்பி r யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. சோ இங்க 4 வேஸ்ல ஃபில் பண்றேன்னா இங்கேயும் 4 வேஸ், இங்கேயும் 4 வேஸ். அப்போ ஆக மொத்தத்துல என்னன்னு வரும்? 4 power 4. அதை எப்படி எழுதலாம்? 4 square the whole square னு எழுதலாமா? அப்போ 16 ஸ்கொயர் எவ்வளவு? 256. ஓகேவா? 256. கரெக்ட்டா? சோ சாயரம் கரெக்ட் தான். 256ங்கிறது கரெக்ட். ஓகேயா? சோ 256 ways of filling. ஓகேவா? இதுல நீ ஒரு क्वेश्चन கேட்டல பரத். அது வந்து இப்போ 4 இந்த ரோஸ்ங்கற வேர்டை யூஸ் பண்ணி 3 letter words யூஸ்
3 letter words ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கற கரெக்ட்டா 3 letter words அதானே கேட்டேன் 3 letter words ஃபார்ம் பண்றதாக இருந்தா 1 1 2 3 அப்ப இந்த இப்ப without repetition எப்படி வரும் without repetition ஓகேவா without repetition அப்படினா இங்க first letter எத்தனை வகை very good correct 6 அப்ப first letter எத்தனை வகையில ஃபில் பண்ணலாம் 4 waysல ஆனா 6 12 வரும்னு நினைக்கிறேன் செக் பண்ணு 4 அடுத்ததுல எத்தனை 3 கரெக்ட்டா அடுத்ததுல சார் ஓகே அந்த ரோஸ்ன்ற 4 வார்த்தையுமே எடுத்துக்கணுமா சார் ஆமா ரோஸ்ங்கிறதுல இப்போ r யூஸ் பண்ணலாம் இப்போ செக் பண்ணி பாரு இப்போ இங்க நான் r யூஸ் பண்ணலாம் ஓகேவா r யூஸ் பண்ணா r வராது இப்போ எனக்கு கன்சிடரேஷன்லயே என்ன மட்டும் தான் இருக்க முடியும் o இருக்கலாம் s இருக்கலாம் e இருக்கலாம் புரியுதா அப்ப நான் இங்க ஒரு 4 வேஸ்ல ஃபில் பண்ணலாம் அப்படினா இங்க எனக்கு ஒரு 3 வேஸ் மட்டும் தான் அவேலபிளாவே இருக்கு இங்க நான் ஒரு லெட்டரை நான் கட் பண்ணிட்டேன் அப்படினா இங்க நான் திருப்பி ஒரு 2 வேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் 2 வேஸ் ஆமா அப்போ இங்கேயும் என்னதான் வருது 4 into 3 into 2 ways ஆக மொத்தம் 12 ways 12 ways ஓகேவா ஆக மொத்தம் 12 ways ஓகே இப்போ இதுவே நான் வந்து without னு சொல்லிருக்கேன் with repetition அப்படினா 64 சார் 64 with repetition அப்படினா என்ன வரும் first second third அப்ப இங்க எத்தனை வகையில ஃபில் பண்ணலாம் 4 waysல ஃபில் பண்ணலாம் 4 ways அந்த லெட்டர் நான் இங்க திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா இங்க யூஸ் பண்ணதையே நான் இங்கேயும் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் இங்க யூஸ் பண்ணதை நான் திருப்பி இங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப நான் 4 into 4 into 4 இந்த w ன்னு போடுறது எல்லாமே ways number of ways ஓகே அப்ப 4 into 4 அப்ப எவ்வளவு வருது 64 ways கிளியரா கிளியர் சார் ஓகே அடுத்து क्वेश्चन பாப்போமா இந்த क्वेश्चन கிளியரா அது டவுட் எதுவும் இல்ல நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா இல்ல சார் example 2 given 4 flags of different colors okay wow how many different signals can be generated if a signal requires the use of 2 flags one below the other okay wow இப்போ நான் என்ன பண்றேன்னா 4 டிஃபரண்ட் flags இருக்குன்றாங்க 4 டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்குன்றாங்க நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல இப்போ இது வந்து ஒரு கலர் ஓகேவா இது வந்து ஒரு flag ஓகேவா இன்னொரு கலர் யூஸ் பண்றேன் இது ஒரு கலர் யூஸ் பண்றேன் அதுக்கு அப்புறம் ஒயிட் ஒரு கலர் அண்ட் தென் இன்னொரு கலர் 4 கலர் சொல்றாங்கல்ல இந்த 4 கலர்ஸ்மே வந்துட்டு 4மே யூஸ் பண்ண போறது இல்ல ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் ஓகேவா சோ இந்த இடத்துல இந்த 4 கலர்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா only 2 flags யூஸ் பண்ண போறோம் யூஸ் ஆஃப் 2 flags ஓகே யூஸ் ஆஃப் 2 flags one below the other ஓகேவா அப்போ நான் இப்படி ஒரு விஷயம் பண்றேன் நான் ஃபர்ஸ்ட் flag நான் இப்படி நான் வரையறேன் செக் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் flag நான் போட்டுட்டு இதுக்கு இந்த ஃபிளாகுக்கு கீழேயே நான் என்ன பண்றேன் ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிக்கோ இந்த ஃபிளாகுக்கு கீழே இது ஒரு சிக்னல் சொல்லலாமா இந்த 16 தானே சார் மொத்தம் 16 தானே வரும் சார் எனக்கு ஷோரா தெரியல நான் ஒரு செக் பண்ணுவோம் ஓகே நம்ம இந்த क्वेश्चन நான் முடிச்சோம் ஆன்சர் சொல்றேன் ஓகேவா இதுக்கு இப்போ இது ஒரு சிக்னல் சொல்லிக்கலாமா இது ஒரு சிக்னல் அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் ரெட்ட ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அடுத்தது கீழே இந்த கிரீம் வந்து ஃப்ளோரசன்ட் கலர் யூஸ் பண்றேன் ஓகேவா இதுவும் வேற சிக்னல்ஸ் இது வந்து இந்த சிக்னல்ங்கிறது வேற இந்த சிக்னல்ங்கிறது வேற இந்த சிக்னலும் ஈக்குவல் கிடையாது ஓகே இந்த சிக்னலும் ஈக்குவல் கிடையாது புரியுதா ஓகே இங்க ஏன் புரியுதா அதாவது இந்த ஃப்ளோரசன்ட் கலரை மேல வச்சு ரெட் கீழே வச்சோம்னா வேற சிக்னல் ரெட் மேல வச்சு ஃப்ளோரசன்ட் கீழே வச்சோம் அப்படினா அது வேற கலர் ஐ மீன் வேற சிக்னல் இந்த சிக்னலும் வேற அப்படிங்கறேன் புரிஞ்சுதா சோ அப்போ புரிஞ்சுதா இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆன்சர் போறது ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் எத்தனை ஸ்லாட் இருக்கு
ஸ்லாட் 1 ஸ்லாட் 1னா என்ன ஃபர்ஸ்ட் கலருக்கு ஸ்லாட் 2 செகண்ட் கலருக்கு ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல எத்தனை கலரை வச்சு நான் ஃபில் பண்ண முடியும் இது எத்தனை கலர் வச்சு நான் ஃபில் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 4 கலர்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணலாம் 4 கலர்ஸ்ல வச்சு எந்த கலரை வேணா நான் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இன்னொன்னு இந்த இடத்துல வெறும் நான் 3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் நான் ஏன் இங்க 4 கலர்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் ஆஃப் 2 flags அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 4 flag நாலுமே வேற வேற கலர்ஸ்னு சொல்றாங்க அப்ப கண்டிப்பாக ஆல்ரெடி யூஸ் பண்ண flag திருப்பி யூஸ் பண்ண முடியாது ஓகேவா சோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம ரொம்ப அதாவது எப்படி சொல்லிருக்காங்கன்னா ஹிடனா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க 4 flags of different colors 4 flags of different colors 4 flags of different colors அப்படினா இங்க one flag once used cannot be used again correctா one flag once used cannot be repeated correctா cannot be repeated புரியுதா அப்போ அந்த flag ஒரு flag தான் இருக்கு ஒரு கலர் flag தான் இது ஒரு flag இது வந்து ஒரு flag 1 ன்னு வெச்சுக்கோ இது வந்து flag 2 ன்னு வெச்சுக்கோ flag 3 ன்னு வெச்சுக்கோ flag 4 ன்னு வெச்சுக்கோ அப்போ ஒரு flag யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த இன்னொரு flag அது அதே flag ரிப்பீட் பண்ண முடியாது சோ அப்ப நான் என்ன எடுத்துக்கலாம் இது மாறி மாறி கூட எடுத்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனா முதல்ல 4 கலர்ஸ் யூஸ் பண்றேன்னா செகண்ட் ஸ்லாட்ல இது 3 கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் எத்தனை flag யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க ரெண்டு flag தான் யூஸ் பண்ணலாம் அப்ப ரெண்டு flagனா எத்தனை ஸ்லாட் ரெண்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்கு புரிஞ்சுதா ரெண்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்கு அப்போ நம்ம 4 into 3 அப்போ 12 வகையில ஃபில் பண்ணலாம் அந்த ரெண்டு ஸ்லாட்டை எத்தனை வகையில ஃபில் பண்ணலாம் 12 ways of அப்ப 12 ways அது என்ன அர்த்தம் அப்படினா 12 signals ன்னு அர்த்தம் புரியுதா 12 signals ன்னு அர்த்தம் கிளியரா ஓகே ஓகேவா டவுட் இருக்கா சார் கிளியரா சார் இது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் ஓகே இது கலர்ஸ் தான் புரியல கன்ஃபியூஸ் ஓகே ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இது வந்து நான் இந்த கலர்ஸ் விஷயமே நான் வரல இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா இப்போ எத்தனை கலர்ஸ் இருக்கு 4 கலர்ஸ் இருக்கு கரெக்ட்டா 4 கலர் flag ஓகே 4 கலர்ல இருக்கிற flags இருக்கு கரெக்ட்டா அப்ப நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் அது 4 கலர் இருக்குன்னு வெச்சுக்கோமே அது எல்லாமே நாலுமே டிஃபரண்ட் flags ஓகே நாலுமே டிஃபரண்ட் flags ஓகேவா டிஃபரண்ட் flags அப்படினா என்ன அர்த்தம் ஒரு flag one flag யூஸ் பண்ணிட்டேன் அப்படினா cannot be repeated one flag once used cannot be repeated okay once used can't be repeated கரெக்ட்டா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஃப்ளோரசன்ட்ட ஃபர்ஸ்ட் ஏத்திட்டேன் அப்படினா ஃபர்ஸ்ட் கொடியை ஃப்ளோரசன்ட்டா ஏத்துறேன் அப்படினா செகண்ட் கொடியை நான் திருப்பி ஃப்ளோரசன்ட்டே யூஸ் பண்ண முடியாது அப்போ நான் எத்தனை ஸ்லாட் தான் இருக்குங்கறாங்க ரெண்டு ஸ்லாட் ரெண்டே flag தான் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க क्वेश्चन நல்லா படிச்சிருக்கு given 4 flags of different colors ஓகேவா 4 flags of different colors how many different signals can be generated if a signal requires the use of 2 flags ரெண்டு flag தான் ஓகேவா ரெண்டு flag தான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறாங்க ரெண்டு flag யூஸ் பண்ணா ஒரு சிக்னல் வருது ஓகேவா ரெண்டு flag யூஸ் பண்ணா ஒரு சிக்னல் வருது நான் ஒரு சிக்னல் அப்போ நான் என்ன பண்ணலாம்னா அப்ப ரெண்டு flagங்கறத ரெண்டு ஸ்லாட்டா எடுத்துக்கலாமா அப்படி இல்லனா கூட flag 1 flag 2 ன்னு எடுத்துக்கோங்க flag 1 நான் 4 கலர்ஸ்ல யூஸ் பண்ணலாம் 4 கலர்ஸ்ல எந்த கலரை வேணா நான் சூஸ் பண்ணிக்கலாம் சோ 4 ways of doing it நாம இந்த ட்ரெயின் கதையில அதான பார்த்தோம் 4 ட்ரெயின் இருக்கு அப்படினா அந்த 4 ட்ரெயின்ல ஒரு ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா அந்த சென்னை டு திருச்சி டு சென்னைல வர கேஸ்ல 4 ட்ரெயின்ல ஒரு ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இப்போ 4 flagல ஒரு flag யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப 4 flagமே நமக்கு பாசிபிள் வேஸ் கரெக்ட்டா பாசிபிள் வகைகள் கரெக்ட்டா அப்ப இங்க flag 2 எத்தனை வேஸ்ல ஃபில் பண்ணலாம் 3 வேஸ்ல ஃபில் பண்ணலாம் ஏன் 3 வேஸ் ஏனா ஆல்ரெடி ஒரு கலரை யூஸ் பண்ணிட்டோம் ஒரு flag யூஸ் பண்ணிட்டோம் அதான் அப்படினா என்ன அர்த்தம் ஒரு flag once யூஸ் பண்ணிட்டா திருப்பி யூஸ் பண்ண முடியாது ரிப்பீட் பண்ண முடியாது கரெக்ட்டா சோ அப்ப flag 1 4 வேஸ்ல ஃபில் பண்ணிட்டோம் அப்படினா அதுக்கு கீழே ஏத்துற இன்னொரு flag வேற கலரா தான் இருக்கும் புரியுது இல்லையா கீழே ஏத்துற இன்னொரு flag வேற கலராக தான் இருக்கும் அதனால 4 3 அப்ப ஆக மொத்தத்துல 12 signals தான் வரும் புரியுதா எப்படி 12 signals m into n என்ற கதையில 4 into 3 12 signals clear so total number of signals is equal to 12 signals இது ஓகேவா ஓகே சார்
Example 3. How many two-digit even numbers can be formed from the digits? அவங்க கேக்குறது even numbers. Okay, அவங்க கேக்குறது என்னது even numbers. How many two-digit even numbers can be formed from the digits 1, 2, 3, 4, 5? Digits can be repeated ன்னு சொல்லிட்டாங்க. எப்பயுமே இந்த மாதிரியான क्वेश्चंஸ்ல if a condition is given, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கண்டிஷனை தான் அட்டெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? attend the condition first. ஓகேவா? attend to the condition first. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ இதுல இந்த क्वेश्चनல எது கண்டிஷன் நான் சொல்றது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. அப்ப அந்த கண்டிஷன் என்னது இந்த இடத்துல? 2 digit சார். ஈவன் நம்பர்ங்கிறது தான் கண்டிஷன். ஓகேவா? இதுல ஈவன் நம்பர்ங்கிறது தான் கண்டிஷன். ஓகேவா? ஈவன் நம்பர். ஓகேவா? ஓகே. 2 டிஜிட்ங்கிறது கண்டிஷன் கிடையாது. ஈவன் நம்பர்ங்கிறது தான் கண்டிஷன். நார்மலா அவங்க ஈவன் நார்மலா 2 டிஜிட் நம்பர்னு கொடுத்திருக்கலாம். ஆனா அவங்க கேக்குறது ஸ்பெசிஃபிக்கா 2 டிஜிட் ஈவன் நம்பர்ஸ் தான் கேக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு 2 ஸ்லாட்ட போட்டுறேன். 2 பொசிஷன்ஸ போட்டுறேன். போட்ட உடனே இது என்ன சொல்லலாம்? இது ஈவன் நம்பரால மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும்ங்கறேன். அது எந்த ஈவன் நம்பர்? இந்த 5 நம்பர்ல இருக்கிற ஈவன் நம்பரால மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். அப்போ 2 ஆல ஃபில் பண்ணலாம் அல்லது 4 ஆல ஃபில் பண்ணலாம். கரெக்ட்டா? அப்ப how many ways இதுல இந்த டிஜிட்ட ஃபில் பண்றதுக்கு how many ways? 2 ways. கரெக்ட்டா? ஓகே? ஓகே. ஓகே. ஏன் புரியுது இல்லையா? ஏனா அந்த கொடுத்திருக்கிற அந்த 5 நம்பர்ல இருக்கிற ஈவன் நம்பர்ஸை வச்சு தான் ஃபில் பண்ண முடியும்னு இருக்காங்க. அப்போ 2 அல்லது 4 வச்சு தான் ஃபில் பண்ண முடியும். கிளியரா? ஓகே இல்ல சார்? கிளியரா? கிளியர் சார். அடுத்ததுல அப்ப இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ரிப்பீட் பண்ணிக்கோ அப்படிங்கற பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க நான் இருக்கிற அத்தனை நம்பர் அப்ப 5 சார். 5 வேஸ். ஆமா எஸ் சார். அப்போ 1 யூஸ் பண்ணலாம், 3 4 5 அத்தனையும் யூஸ் பண்ணலாம். கரெக்ட்டா? அப்போ இங்க 5 வேஸ். கரெக்ட்டா? அப்போ ஆக மொத்தம் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம் அப்படினா 5 10 வேஸ் 2 10. அதாவது என்ன அப்படினா அர்த்தம்? அப்ப 10 two digit number can be formed. Clear? 10 two digit numbers can be formed. Clear? Next question पे कौन? Example 4. Find the number of different signals that can be generated by arranging at least 2 flags in order அதாவது one below the other on a vertical staff if 5 different flags are available. அவங்க என்ன சொல்றாங்க பாரு, இல்ல 5 different flags are available, 5 different flags are available. அதுல அவங்க at least அப்படினு அர்த்தம். இந்த மாதிரியான क्वेश्चंस எல்லாம் at least னா என்ன அர்த்தம்? at most. at least னா என்ன அர்த்தம் அப்படினா ரெண்டுல இருந்து. அப்போ at least னா it can be 2, at least 2 அப்படிங்கறதை எழுதுறேன். செக் பண்ணிக்கோ. at least 2 அப்படினா it can be 2, it can be 3, it can be 4, it can be until the maximum number எவ்வளவு? maximum number 5. கரெக்ட்டா? it can be up to a maximum of 5. கரெக்ட்டா? So at least என்ற அர்த்தம் என்ன அர்த்தம்? அதுவும் அதுக்கு மேலயும். ஓகேவா? at least னா என்ன அர்த்தம்? அந்த நம்பர் அதுக்கு மேல. at least 2 னா அதுவும் அதுக்கு மேல. கரெக்ட்டா? அப்ப at least 2 2 3 4 5 வரைக்கும் இருக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல 5 flags இருக்கு. totally 5 flags available. கரெக்ட்டா? 5 flags available. 5 flags. ஓகேவா? 5 flags available. அப்ப நான் என்ன பண்றேன்? முதல் கேஸ் நான் 2 flag ஏத்தலாம். ஓகேயா? சோ கேஸ் 1 ன்னு எடுத்துக்கிறேன். கேஸ் 1ல 2 flags மட்டும் தான் எடுத்துக்க போறேன். ஓகேயா? 2 flags மட்டும் தான் எடுத்துக்க போறேன். கேஸ் 2ல எத்தனை flags எடுத்துக்க போறேன்? 3 flags எடுத்துக்க போறேன். அவங்க என்ன சொல்லிருக்காங்க?
நீ ரெண்டு பிளாக் குறைந்த பட்சம் அந்த அட்லீஸ்ட் அர்த்தம் குறைந்த பட்சம் ரெண்டு பிளாக் தான் ஏத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் ரெண்டு பிளாக் ஏத்தலாம், மூணு பிளாக் ஏத்தலாம், நாலு பிளாக் ஏத்தலாம், அஞ்சு பிளாக் ஏத்தலாம். அஞ்சு பிளாக் ஏத்தலாம். கேஸ் 3 அப்ப கேஸ் 3ல என்ன எத்தனை பிளாக் ஏத்தலாம்? 4 பிளாக்ஸ் ஏத்தலாம். கேஸ் 4ல எத்தனை பிளாக்ஸ் ஏத்தலாம்? 5 பிளாக்ஸ் ஏத்தலாம். 5 பிளாக்ஸ். புரிஞ்சுதா? ஓகே. அப்ப நான் ஒவ்வொரு கேஸா டீல் பண்ண வேண்டியதா இருக்குமா? இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் சாப்டர்ல ஒரு விஷயத்தை மைண்ட்ல ஏத்திக்கோ. இப்போ இந்த மாதிரி டிஃபரெண்ட் கேसेस வருது அப்படின்னா இதுல வர நம்பர் பிளஸ் இதுல வர நம்பர் இதுல வர நம்பர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதாக வரும். ஓகேவா? if there are different cases இதெல்லாம் நோட் கூட பண்ணி வெச்சுக்கோ. if there are different cases add up all the possibilities. Add all the possibilities. Okay, add all the possibilities. Okay, இப்போ அந்த மாதிரி டிஃபரெண்ட் கேसेसா வருது அப்படினா இந்த கேஸ்ல ஒரு நம்பர் ஆஃப் வேஸ் வருமா, இந்த கேஸ்ல ஒரு நம்பர் ஆஃப் வேஸ் பாசிபிலிட்டிஸ் வருமா, இந்த கேஸ்ல ஒரு நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், இந்த கேஸ்ல ஒரு நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், இந்த கேஸ்ல ஒரு நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், எல்லா பாசிபிலிட்டிஸையும் ஆட் பண்ணாதான் ஃபைனல் ஆன்சர். இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர் ஆக இருக்கும். ஓகேவா? இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். ஓகே, கிளியரா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறேன், 2 flags கேஸ் எடுத்துக்கிறேன். சோ வெறும் ரெண்டே flag மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 போட்டுக்கோ. கேஸ் 1ல ரெண்டு flag மட்டும் தான் ஏத்த போறேன். எத்தனை flagல? ரெண்டு flags. ஆனா எத்தனை flags இருக்கு மொத்தம் பார்த்தோம்? 5 flags. அப்ப நான் ஃபர்ஸ்ட் 5 flags. அப்ப flag 1 எத்தனை வேஸ்ல ஏத்தலாம்? 5 வேஸ்ல ஏத்தலாம். கரெக்ட்டா? flag 1 5 வேஸ்ல. flag 2 அங்க பார்த்தோம்ல, போன क्वेश्चनல பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். flag 2 எத்தனை வேஸ்ல ஏத்தலாம்? 4 வேஸ்ல ஏத்தலாம். அப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணோம் அப்படினா 20 வேஸ். கரெக்ட்டா? 4 5 into 4 20 வேஸ். அப்போ ரெண்டு ஃபிளாகுக்கான ஆன்சர் என்ன? 20 வேஸ். கரெக்ட்டா? இப்போ நம்ம மூணு ஃபிளாகுக்கு அதைய பாப்போமா? சோ இப்போ கேஸ் 2. ஓகேவா? இங்க 3 ஃபிளாக்ஸ். 60 சார்? F1 60 கரெக்ட். அப்போ F1 5 வேஸ், F2 4 வேஸ், 4 வேஸ், F3 3 வேஸ். F3 3 வேஸ். சரி, எனக்கு ஒரு டவுட். இங்க எப்படி நம்ம 4 வேஸ் எடுக்கிறோம்? எப்படி ஏன் 5 வேஸ் எடுக்கல? ஏன் இங்க 5 வேஸ் எடுக்கல? 4 வேஸ் தான் ஏன் எடுக்கிறோம்? இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க F1 F2 F3 எல்லாமே F5 வரைக்கும் இருக்கு. எல்லாமே டிஃபரண்ட் ஃபிளாக்ஸ். டிஃபரண்ட் ஃபிளாக்ஸ்னா என்ன அர்த்தம்? ரெபிடேஷன் வராது. வேற வேற ஃபிளாக்ஸ். ஆல்ரெடி ஏத்தி முடிச்ச ஒரு ஃபிளாக், ஆல்ரெடி அந்த ஃபிளாக் நீ ஏத்திட்ட, அந்த ஃபிளாக் திருப்பி ஏத்த முடியாது. சோ ரெபிடேஷன் அலௌட் இல்ல அப்படிங்கறத நாசுகா அப்படி சொல்றாங்க. சோ ரெபிடேஷன் அலௌட் கிடையாதுங்கிறது, நாட் அலௌட். கரெக்ட்டா? ரெபிடேஷன் நாட் அலௌட்ங்கறத எந்த வார்த்தையில சொல்றாங்க அப்படினா டிஃபரண்ட் ஃபிளாக்ஸ்ங்கற வார்த்தையில சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல 5 into 4 into 3 னா எவ்வளவு வரும்? 60 வேஸ். கரெக்ட்டா? 60 இத மல்டிப்ளை பண்றோம். இங்க கேஸ் 1 க்கு 20. இதெல்லாம் நோட் பண்ணிட்டே வா. கேஸ் 1ல 20, கேஸ் 2ல 60, கேஸ் 3ல என்னவா இருக்கும் அப்போ? 60. கேஸ் 3ல 4 flags. கரெக்ட்டா? 4 flags. அப்போ F1 120 சார். 120 கரெக்ட். அப்ப F2 க்கு 4 flags, F3 க்கு, அப்ப F1 க்கு 5 ways of first இது, F3 க்கு 3 ways, F4 க்கு 2 ways. அப்போ F4 ஓட நிப்பாட்டிரலாம். அப்போ 5 into 4 into 4 into 3 into 2 எவ்வளவு? 120. அடுத்த கேஸ் என்ன? கேஸ் 4. கரெக்ட்டா? ஆமா. கேஸ் 4. அடுத்த கேஸ்ல 5 flags. இதோட நிப்பாட்டிரலாம். ஏனா இருக்குறதே 5 flags தான். கரெக்ட்டா? அப்போ F1 ஐ ஏத்தறோம்னா 5 வேஸ் இருக்கு. F2 ஐ ஏத்தறோம் அப்படினா 4 வேஸ் இருக்கு. கரெக்ட்டா? F3 ஐ ஏத்தறோம் அப்படினா 4. 3. F4 ஐ ஏத்தறோம் அப்படினா 2 வேஸ் இருக்கு. F5 ஐ ஏத்தறோம் அப்படினா ஒரே ஒரு வே தான் இருக்கு. ஆக மொத்தம் எவ்வளவு வேஸ் இருக்கு? மொத்தம் 5 into 4 into 120 சார். 2 into 1. கரெக்ட். இங்கேயும் 120 தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு கேஸா லிஸ்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ கேஸ் 1 க்கு எத்தனை வேஸ் பார்த்தோம்? 20 வேஸ். கரெக்ட்டா? கேஸ் 2 க்கு எத்தனை வே பார்த்தோம்? 60 வேஸ். கேஸ் 3 க்கு
Case 3 120 கரெக்ட்டா 120 ways. Case 4 க்கு அதுவும் 120. ஆக மொத்தம் எவ்வளவு ways 320 ஆன்சர் செக் பண்ணுங்க புக்ல ஆன்சர் அதான் போட்டுருக்காங்க 320 ways. ஓகே சோ இதுக்கு அப்ப நம்ம போட்டுக்கிறது கரெக்ட் ஓகேவா 320 ways நம்ம போட்டுக்கிறது கரெக்ட் ஓகே 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 நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.1 முடிச்சு விட்டுருவோமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन போடுவோமா சோ how many 3 digit numbers நல்ல ஞாபகம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எதுவுமே பெர்முடேஷன்ஸ் உள்ளே போகல இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன கான்செப்ட் அந்த ஃபன் NPR NCR வரும் ஆனா நம்ம இது வரைக்கும் பார்த்தது எதுவுமே பெர்முடேஷன்ஸே கிடையாது பெர்முடேஷன்ஸும் பார்க்கல காம்பினேஷன்ஸும் பார்க்கல இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபண்டமெண்டல் கவுண்டிங் பிரின்சிபல் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் அல்லது கவுண்டிங் பிரின்சிபல் ஓகேவா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க டவுட்ஸ் எதுவும் இருக்கா இது வரைக்கும் எதுவும் இல்ல சார் கிளியர் எக்ஸசைஸ் ஓகே எக்ஸசைஸ் 7.1 ஃபர்ஸ்ட் क्वेश्चन how many 3-digit numbers can be formed from the digits இந்த 5 digits கொடுத்திருக்காங்க assuming first அப்ப 3-digit numbers அப்படினு பார்த்தாலே நம்ம 3 slots வரைஞ்சிரணும் 3 dash போட்டுறோம் 3 dash 3 slots அப்போ அதுல first digit நான் first subdivisionக்கு வரைய எழுத போறேன் அப்போ repetition is allowed ஓகேயா இந்த கேஸ்ல repetition is allowed 24 சார் repetition is allowed அப்போ 125 சார் 125 கரெக்ட் அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல எத்தனை டிஜிட்டை யூஸ் பண்ணலாம் 5 டிஜிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் கேஸ்லயும் 5 டிஜிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா அடுத்த கேஸ்லயும் 5 டிஜிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் 5 into 5 into 5 125 ways கரெக்ட்டா 125 ways ஓகே repetition is allowed அப்படினா 125 அப்ப எத்தனை நம்பர் அப்ப 125 ways னா என்ன அர்த்தம் 125 numbers digits 125 numbers 3 digit numbers 125 3 digit numbers can be formed correct 3 digit numbers can be formed okay va second case repetition is not allowed அப்படினா 60 sir 60 correct repetition not allowed அப்படினா அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல 5 வேஸ் செகண்ட் கேஸ்ல வெறும் 4 வேஸ் தான் ஏன் ஆல்ரெடி ஒரு யூஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி ஒரு டிஜிட் அங்க யூஸ் பண்ணிட்டோம் அடுத்த கேஸ்ல 4 டிஜிட் தான் யூஸ் பண்ண முடியும் அடுத்த கேஸ்ல 3 டிஜிட் தான் யூஸ் பண்ண முடியும் கரெக்ட்டா அப்போ 5 into 4 into 3 அப்ப எவ்வளவு வரும் 60 வேஸ் 60 கரெக்ட்டா 60 வேஸ் ஓகே 60 வேஸ்ங்கிறது தான் என்னது 60 நம்பர்ஸ் ஓகேவா 60 3 digit numbers okay 60 digit numbers புரியுதா சாயிரம் கிளியரா பரத் கிளியரா புரிஞ்சுச்சு நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா செகண்ட் क्वेश्चन how many 3-digit even numbers can be formed if the digits can be repeated how many 3-digit even numbers இதுல இப்போ கண்டிஷன் என்ன நம்ம கண்ணு வந்து டக்கு கண்டிஷனை கேட்ச் பண்ணிரணும் கண்டிஷன் என்ன இந்த இடத்துல ஈவன் நம்பர்ஸ்ங்கறதா கண்டிஷன் ஈவன் நம்பர்ஸ் கரெக்ட் அப்போ இந்த இடத்துல ஈவன் நம்பர்ஸை கண்டுபிடிச்சிரு அப்போ இங்க எத்தனை டிஜிட் 3 டிஜிட்ன்றதுனால 3 ஸ்லாட் போட்டுக்கறேன் 3 டேஷ் போட்டுக்கறேன் 3 ஸ்லாட் ஈவன் நம்பர்ஸ்ங்கிறதுனால இந்த இடத்துல எதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் 2 ஒரு ஈவன் நம்பர் 4 ஒரு ஈவன் நம்பர் 6 ஒரு ஈவன் நம்பர் அப்போ இந்த இடத்துல எத்தனை வேஸ் ஆஃப் ஃபில்லிங் திஸ் இங்க 2 வரலாம்
4 வரலாம் 6 வரலாம் கரெக்ட்டா அப்போ 3 ways of filling the ones place கரெக்ட்டா அப்ப இந்த இடத்துல அப்ப மத்த ரெண்டும் 6 ways கரெக்ட் இப்போ பரத் இது சொல்ல முடியுமா இது digits can be repeatedனா என்ன சொல்ல முடியும் இப்போ இந்த 6மே இங்க வரலாம் இந்த 6மே இங்க வரலாம் 1 2 until 6 ஆறுமே இங்க வரலாம் அப்ப இது எத்தனை ways of filling this 6 ways of filling this எதனால இப்போ நான் தான் இங்க 2 யூஸ் பண்ணிட்டேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்க 2 வருதுன்னு வெச்சுப்போமே இப்போ நான் இந்த 2 யூஸ் பண்ணிட்டா இங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு இருக்கா பண்ண முடியும் ஏனா repetition allowed ஓகேவா இந்த repetition allowedன்றதால இந்த 2 இங்க யூஸ் பண்ணோம்னா இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அப்ப இங்க 6 ways இப்போ இங்க திருப்பி இத வந்து 1 2 6 எல்லாமே யூஸ் பண்ணலாம் 6 ways சார் அங்க 6 ways கரெக்ட்டா அப்ப 6 ways of filling this அப்ப 108 ways சார் 6 into 6 into 3 எவ்வளவு 108 ways 108 கரெக்ட் 108 ways ஓகேவா கிளியரா ஓகே நான் ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன் ட்ரை பண்றியா in how many ways 3 letters can be posted into 7 post boxes. How many ways 3 letters can be posted Into 7 post boxes. த்ரீ லெட்டர்ஸ்னா என்ன மூணு கடிதாஸ் மூணு கடிதங்கள் ஓகேயா மூணு கடிதங்கள் எத்தனை இப்போ அது ஒண்ணுத்துல போட்டுட்டு அப்புறம் இன்னொன்னு ஒரு லெட்டர் தான் இருக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல மூணு போடணும் ஒரு போஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துப்போமா ஃபர்ஸ்ட் லெட்டரை எத்தனை வேஸ்ல ஃபில் ஐ மீன் ஃபர்ஸ்ட் லெட்டர் எத்தனை வேஸ்ல 7 வேஸ்ல 7 வேஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் 21 21 இல்ல L2 லெட்டர் 2 எத்தனை வேஸ்ல போஸ்ட் பண்ணலாம் 7 வேஸ் 7 வேஸ் இங்க தான் ரெபிடேஷன் பத்தி எல்லாம் எதுமே சொல்லியே ரெபிடேஷன் பத்தி எதுமே சொல்ல அப்படினா ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு போஸ்ட் பாக்ஸ் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் எதுமே கண்டிஷனே கொடுக்கலையே நான் வெறும் இப்படி தான் சொல்லிருக்கேன் நான் வந்து 3 லெட்டர் என் கையில இருக்கு 3 லெட்டரை நான் எத்தனை போஸ்ட் பாக்ஸ் 7 போஸ்ட் பாக்ஸ் நான் சொல்லிருக்கேன் அப்ப நான் ஆல்ரெடி 343 வேஸ் சார் கரெக்ட் சோ ஆல்ரெடி ஒரு போஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னா திருப்பியும் அந்த போஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் 7 வேஸ்ல போஸ்ட் பண்றேன் அதே போஸ்ட் பாக்ஸ் நான் திருப்பி போஸ்ட் பண்ணலாமே அப்போ எனக்கு திருப்பி 7 போஸ்ட் பாக்ஸஸ் அவேலபிளா இருக்கு போஸ்ட் பண்றதுக்கு அப்ப L3 அங்கேயும் ஒரு 7 ways of posting கரெக்ட்டா அப்போ 7 ways into 7 into 7 அப்ப என்ன வரும் 343 ways of posting புரியுதா கரெக்ட்டா 343 ways of posting ஓகே இது நல்ல ட்ரிக்கியான क्वेश्चन ஒன் மார்க் क्वेश्चनல கேட்கலாம் ஓகேவா நான் ஆட் பண்ணிட்டேன் சார் சரியாம நம்ம ஆட் பண்ண கூடாதுல நம்ம ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் கவுண்டிங் என்ன சொல்லுது 7 மல்டிப்ளை தான பண்ண சொல்லுது ஏனா இது இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன தி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் போஸ்டிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் போஸ்டிங் செகண்ட் லெட்டர் அது இண்டிபெண்டன்ட் ஆஃப் போஸ்டிங் தி தேர்ட் லெட்டர் கரெக்ட்டா இது மூணுமே இந்த 7 வேஸ் இந்த 7 வேஸ் அஃபெக்ட் பண்ண போறது இல்ல இந்த 7 வேஸ் இந்த 7 வேஸ் அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது சோ அப்போ இன்டிவிஜுவலா 7 மல்டிப்ளை பண்ணலாமே மல்டிப்ளை தான் பண்ணனும்னு சொல்லி அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் சொல்றாங்க ஓகேவா so 7 ways clear up right next question number 3 number 3 or 4 are 3 question number 3 exercise 7.1 la how many 4 letter can 4 letter code ங்கறாங்க repetition allowed இல்லங்கறாங்க ஓகே no letter can be repeated அப்பனா repetition not allowed ஓகேவா repetition not allowed repetition not allowed அப்ப 4 letter word 10 into knowledge slot ஓகேவா first 10 second 9 8 7
அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எத்தனை வகையில ஃபில் பண்ணலாம்? 10 ways sir. 10 ways of filling. என்ன எத்தனை லெட்டர் இருக்கு அவேலபிளா? 10 லெட்டர்ஸ் இருக்கு கரெக்ட்டா? 10 letters. ஆமா. ஃபர்ஸ்ட் வேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்லாட் எத்தனை வேஸ்ல ஃபில் பண்ணலாம்? 9 ways. 9 ways. அடுத்த ஸ்லாட் 8 வேஸ்ல ஃபில் 8 ways. அடுத்த ஸ்லாட் 7 வேஸ்ல ஃபில் 7 ways. ஆகும். 10 into 5040 sir. 8 into 7 கரெக்ட்டா? இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 90. இப்போ நான் அந்த 10 ஆல மல்டிப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேயா? 9 ஆல மல்டிப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்றேன்? இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 56 into 90. ஓகேவா? 5040. இந்த 10 தனியா வெச்சுக்கோ. 56 into 9. ஓகேவா? 56 into 9 னா எப்படி எழுதலாம்? 56 into 10 minus 1 ன்னு எழுதலாமா? 56 into 10 னா 560. 56 minus 56 into 1 னா 56. அப்போ 560 minus 56. 60ல 56 போச்சுனா 04 504. அப்போ this is equal to 5040. ஓகேவா? 5040. ஓகே? கிளியர் தானே? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே சார். Next question. Question number 4. How many 5-digit numbers, how many 5-digit telephone numbers can be constructed using digits 0 to 9 if each number starts with 67 and no digit appears more than once? இதுல எனக்கு கரெக்ட்டா கண்டிஷன் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க. அங்க கண்டிஷன் வந்து ஈவன் நம்பர்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த क्वेश्चन படிச்சுக்கோ. क्वेश्चनல இருந்து எனக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இந்த क्वेश्चनல. அது என்ன கண்டிஷன் அப்படிங்கறத சொல்லுங்க. ஸ்டார்டிங் வந்து 67 சார். வெரி குட், கரெக்ட். 67 மட்டும் தான் இருக்கணும். கரெக்ட்டா? அதுதான் இந்த இடத்துல கண்டிஷன். அங்க எப்படி கண்டிஷன் ஈவன் நம்பரோ, ஈவன் நம்பர்னா நம்ம என்ன போட்டோம்? கடைசி டிஜிட் வந்துட்டு இதுதான் இருக்கணும் அப்படினு சொல்றோம் பாத்தியா? அப்போ கண்டிஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் क्वेश्चन. always attend to the condition first. okay? always attend to the condition first. attend to the condition என்ன அர்த்தம்? கண்டிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். ஓகே? always attend to the condition first. இந்த இடத்துல கண்டிஷன் என்ன சொல்றாங்க? இந்த 67ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். 5 டிஜிட் நம்பர்னு சொல்லிருக்காங்க. 5 டிஜிட் நம்பர்ல 1 2 3 4 5 ஸ்லாட் போட்டுக்கறேன். ஆனா each number starts with 67 மட்டும் தான் சொல்லிருக்காங்க. அப்ப இங்க 6 வரணும், இந்த 7 வரணும். அப்ப இந்த ஸ்லாட் எடுத்துறேன். அப்ப 67ல இருந்து ஆரம்பிக்கிற 5 டிஜிட் நம்பர். அப்ப 67ன்றது ஃபிக்ஸட். இது ரெண்டும் ஃபிக்ஸட். புரியுதா? இது ரெண்டும் கண்டிப்பா 67 ஆக தான் இருக்கணும். கரெக்ட்டா? இப்ப மிச்சம் 3. இங்க நான் எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணலாம்? இங்க நான் 10 பேஸ்ல ஃபில் பண்ணலாம். 8 சார். 8. ஏன் எப்படி? cannot be repeated more than once ன்னு போட்டுருக்காங்க சார். 10 ways இருக்கு. ஏற்கனவே 2 ways நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அவங்க கரெக்ட். அப்போ இங்க no digit appears more than once. என்ன அர்த்தம்? இங்க ஒரு டிஜிட் யூஸ் பண்ணிட்டோம், இங்க ஒரு டிஜிட் யூஸ் பண்ணிட்டோம். அப்ப this can be filled in only 8 ways இல்ல. இங்க நான் 8 waysல தான ஃபில் பண்ண முடியும். கரெக்ட்டா? அப்போ 6 7 யூஸ் பண்ணிட்டேன். 6 7 அவுட் ஆஃப் தி பிக்சர். அந்த இடத்துல 6 7 யூஸ் பண்ண முடியாது. திருப்பி நான் இப்படி எழுத முடியாது. 6 7 6 ன்னு திருப்பி எழுத முடியாது. 6 7 6 2 3 ன்னு எழுத முடியாது. தப்பாயிரும். ஏனா no digit appears more than once. ஒரு டிஜிட்டை ஒரு வாட்டி தான் எழுத முடியும். 6 7 6 வராது திருப்பி. சோ அதனால இந்த இடத்துல இந்த 6 யூஸ் பண்ண முடியாது, 7 யூஸ் பண்ண முடியாது. 10 டிஜிட்ல 2 டிஜிட் காலி. 2 டிஜிட் யூஸ் பண்ண முடியாது. 8 டிஜிட் தான் அவேலபிள் ஃபார் செலக்ஷன். அடுத்த கேஸ்ல என்ன? இந்த கேஸ்ல அப்போ 7 தான். 7 ways. இங்க 1 2 3 நம்பர் காலி. இந்த இடத்துல ஒரு நம்பர் கம்மியா. அப்ப 7 waysல தான் ஃபில் பண்ண முடியும். இது எத்தனை waysல ஃபில் பண்ணலாம்? 6 ways. 6 ways. அவ்வளவுதான். ஓகே? 6 ways. 336 ways சார். ஆக மொத்தம் இத மூணுத்தை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணனும். இந்த 6 7 விட்டுரு. இந்த 8 336 6. ஓகேவா? 8 7 6 336 ways. ஓகேவா? 336 ways சொல்லலாம். அப்படி இல்லனா 336 டெலிபோன் நம்பர்ஸ் னு சொல்லிக்கலாம். டெலிபோன் நம்பர்ஸ். ஓகேவா? 336 டெலிபோன் நம்பர்ஸ். கிளியரா?
ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாமா புரிஞ்சிருச்சு இல்லையா புரியுது ஓகே எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேஸோ அல்லது கண்டிஷனோ கொடுத்திருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் அத அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மிச்சத்தை சால்வ் பண்ண போறோம் ஓகேவா question number 5 coin is tossed 3 times head tails 2 into 2 into 2 இது ஆல்ரெடி நம்ம 10th பாத்துறோம் இந்த மாதிரி ப்ராபபிலிட்டில வரும் இந்த क्वेश्चन கரெக்ட்டா 8 சார் ஆன்சர் ஆமா 2 head tail 2 into 2 into 2 8 சோ அப்ப 3 டைம்ஸ்னா அப்ப இது இந்த இடத்துல எத்தனை வேஸ் நான் ஃபில் பண்ணலாம் இந்த இடத்துல head 2 வேஸ் வரலாம் டெயில் வரலாம் ஓகேவா இந்த இடத்துல என்ன வரலாம் ஹெட் வரலாம் டெயில் வரலாம் இந்த இடத்துல ஹெட் வரலாம் டெயில் வரலாம் ஆக மொத்தம் இது ஒரு 2 வேஸ் இது ஒரு 2 வேஸ் இது ஒரு 2 வேஸ் இங்க ரெபிடேஷன் வர கூடாதெல்லாம் சொல்லல அவங்க ரெபிடேஷன்லாம் வரலாம் தாராளமா வரலாம் அப்ப இங்க ஒரு 2 வேஸ் ஆக மொத்தத்துல 8 வேஸ் ஓகேவா 8 வேஸ் 2 into அப்ப என்ன இது एक्चुअली 2 into 2 into 2 னா 2 power 3 ஓகே 2 power 3 8 வேஸ் கிளியரா ஓகே ஓகே question number 6 given 5 flags இதெல்லாம் question 5 flags ன்னு சொல்றாங்க how many different signals can be generated if each signals requires the use of 2 flags one below the other actually அது பழைய தான் ரெண்டே flag தான் அட்லீஸ்ட்லாம் சொல்ல அவங்க அட்லீஸ்ட்னு சொன்னா கூட பரவாயில்லை ரெண்டே flag தான் யூஸ் பண்ணனும்னு சொல்றாங்க அப்போ flag 1 flag 2 flag 1 எத்தனை வேஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம் flag 2 எத்தனை வேஸ் 5 வேஸ் அவ்வளவுதான் flag 1 5 வேஸ் flag 2 4 வேஸ் 20 வேஸ் கிளியரா வருது 5 flags தான் 5 flags அவேilable அதுல ரெண்டே flag தான் யூஸ் பண்ண சொல்றாங்க அப்போ முதல் flag 5 வேஸ்ல ஃபில் பண்ணலாம் இரண்டாவது flag 4 வேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப 5 into 4 20 வேஸ் தான் மொத்தமே அப்போ 20 வேஸ் அத 20 வேஸ் னு சொல்லலாம் அல்லது 20 சிக்னல்ஸ் னு சொல்லலாம் ஓகேவா ஓகே நான் ஹோம்வொர்க் ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன் ஓகேவா இது क्वेश्चन இதுதான் ஓகே there are 5 flags ஓகே 5 flags மே 5 மே டிஃபரண்ட் ஆன flags ஓகே 5 டிஃபரண்ட் flags இருக்கு ஓகேவா what is the maximum number of signals what is the total number of signals what is the total number of signals possible what is the total number of signals possible there are 5 flags and the 5 flags what is the total number of signals possible okay now அப்போ இதுல என்ன கண்டிஷன் எடுத்துக்கலாம் இதுல வந்து 5 டிஃபரண்ட் கலர்ஸ் சொல்லிட்டேன் அப்போ அந்த 5 டிஃபரண்ட் கலர்ஸ்னா நான் வந்து முதல் வாட்டி எத்தனை flag ஏத்தலாம் ஒரு flag ஏத்தலாம் நான் என்ன சொல்றேன்னா இப்போ 5 flagsமே யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல ஓகேயா நான் ஒரு flag மட்டும் ஏத்தலாம் ஓகேவா அப்படி இல்லனா 2 flags ஏத்தலாம் அப்படி இல்லனா 3 flags ஏத்தலாம் அப்படி இல்லனா 4 flags ஏத்தலாம் அப்படி இல்லனா 5 flags ஏத்தலாம் புரியுதா இப்போ 1 flag ஏத்தும் பொழுது எத்தனை சிக்னல் பாசிபிள் இதுல எவ்வளவு சிக்னல்ஸ் ஒரு flag ஏத்தும் பொழுது 5 flag இருக்குல F1 ஒரு சிக்னல் F2 ஒரு சிக்னல் F3 ஒரு சிக்னல் F4 ஒரு சிக்னல் F5 ஒரு சிக்னல் 25 சார் மொத்தம் இல்ல இது கொஞ்சம் பெரிய क्वेश्चन தான் இது ஓகேவா
ரொம்ப எலாபரேட்டா தான் போட வேண்டியதா வரும். ஃபர்ஸ்ட் ஃபிளாகுக்கு எவ்வளவு கேஸ், செகண்ட் ஃபிளாகுக்கு எவ்வளவு சிக்னல்ஸ், தேர்ட் அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஃபிளாக் ஏத்துறோம் அப்படின்னா எவ்வளவு சிக்னல்ஸ், ரெண்டு ஃபிளாக் ஏத்துறோம் அப்படின்னா எவ்வளவு சிக்னல்ஸ், மூணு ஃபிளாக் ஏத்துறோம் அப்படின்னா எவ்வளவு சிக்னல்ஸ், நாலு ஃபிளாக் ஏத்துறோம்னா 3125 சிக்னல்ஸ் தானே சார்? 3000 வராது. ஆஹா, ஒரு 300ஸ்ல தான் வரும். 3100 வராதா சார்? இல்ல இல்ல இல்ல, 300 ஆட் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு क्वेश्चन பார்த்தோமா, அட்லீஸ்ட் 2 சிக்னல்ஸ், அட்லீஸ்ட் 2 ஃபிளாக்ஸ்னு வச்சு ஒரு क्वेश्चन பார்த்தோமா, 5 ஃபிளாக் இருக்கு. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் क्वेश्चन பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எந்த क्वेश्चन அது? இந்த क्वेश्चन இங்க இது கிடையாது, அடுத்த क्वेश्चन. அட்லீஸ்ட் 2 ஃபிளாக்ஸ் இங்க அது அட்லீஸ்ட் 2 ஃபிளாக்ஸ் வச்சு ஒரு क्वेश्चन பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரியான क्वेश्चन இங்க அட்லீஸ்ட் 2 ஃபிளாக்ஸ்னு சொல்லிருக்காங்க. நான் சொல்றதுல அட்லீஸ்ட் ஒரு ஃபிளாக். இங்க அட்லீஸ்ட் 2 ஃபிளாக்னா எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? கேஸ் 1ல 2 ஃபிளாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம். நான் சொல்றதுல கேஸ் 1 ஒரு ஃபிளாக்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். புரியுதா? இதே மாதிரியான क्वेश्चन, இதே மாதிரியான ஆன்சர் தான் வரும். என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் ஒரு எக்ஸ்ட்ரா வரும். அது என்ன கேஸ்? ஒரு ஃபிளாக் இருக்கிற ஒரு கேஸ் எக்ஸ்ட்ரா வரும். புரிஞ்சுதா? ஓகே, இதே மாதிரி क्वेश्चन ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் ஒரு ஃபிளாக் இருக்கு. 300ஸ்ல தான் வரும் ஆன்சர், அதுக்கு மேல போகாது. ஓகேவா? ஆன்சர் 300ஸ்ல தான் வரும். சாய்ராம், இந்த क्वेश्चन புரிஞ்சுதா சாய்ராம்? இந்த இதே மாதிரியான क्वेश्चन தான். இங்க அட்லீஸ்ட் 2 ஃபிளாக்ஸ்ன்றதுக்கு பதிலாக நான் அட்லீஸ்ட் ஒரு ஃபிளாக்னு சொல்லிருக்கேன். அத நான் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல. அத எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல, நீ புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி क्वेश्चन மொட்டையா கொடுத்தாங்க அப்படினா, இந்த எந்த क्वेश्चन எந்த வித அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இதுதான் क्वेश्चन கொடுத்தாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ்னா என்ன எடுத்துக்க வேண்டியதா இருக்கும்? ஒரு ஃபிளாக் ஏத்துனா எவ்வளவு சிக்னல்ஸ் பாசிபிள், ரெண்டு ஃபிளாக் ஏத்துனா எவ்வளவு சிக்னல்ஸ், மூணு ஃபிளாக் எவ்வளவுதான் மேக்ஸிமம் ஏத்த முடியும், எவ்வளவு ஃபிளாக்ஸ் தான் மேக்ஸிமமே ஏத்த முடியும், 5 ஃபிளாக்ஸ் தான் ஏத்த முடியும். 5 ஃபிளாக் ஏத்துனா எவ்வளவு சிக்னல்ஸ் பாசிபிள். ஓகேவா? இதுதான் क्वेश्चन. இத நீ அந்த போன क्वेश्चन மாதிரியே ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லு, சரியா? ஓகே, புரியுதா சாய்ராம்? ஓகேவா சாய்ராம்? புரிஞ்சுச்சு. ஓகே சார்.